ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வாழை மரத்துக்கு களை வெட்டியிருக்கோம். அதைத்தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா கோழிகளோட நிழலுக்காக வேண்டி வாழை மரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம், சப்போட்டா மரம் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோங்க. இந்த வாழை பார்த்திங்க அப்படின்னா போட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. காய் கொஞ்சம் சிம்பிளாக தாங்க விழும். இருந்தாலும் பரவாயில்ல, நிழலுக்காண்டி நாங்கள் அதை அழிக்காமல் அப்படியே வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருச்சுங்க. உள்ளே வர்றதுக்கே பயப்படுற அளவுக்கு களை ஃபுல்லாக களை இருந்துச்சு. அதையெல்லாம் ஆள் விட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா உள்ளே வர்றதுக்கு ரொம்ப பயந்து போய் இருப்போம். ஏன்னா பாம்பு தொந்தரவு கொஞ்சம் இருக்கிறதுனால உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே தரையே நீட்டாக கிடக்கு. இங்கேருந்து அங்கே வர இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களை இருக்குது. அதை வண்டியை விட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருக்கோம். இது ஃபுல்லாக ஆள் விட்டு வெட்டியாச்சு. ஏன்னா இதில் வண்டி விட்டு அடிக்க முடியாது. ஏன்னா கீழே பைப் லைன் போகுது. அது இல்லாமல் கண்ணுலாம் இருக்கு இல்லையா, அதனால் இதை ஆள் விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க இடம் மாதிரி நீட்டாக அழகாக இருக்குது. இதில் மாதுளங்கன்னெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கண்ணெல்லாம் இன்னும் காய்க்கவே இல்லைங்க. அது இல்லாமல் சீத்தாப்பழ கண்ணாவது ஒரு 2 காய் 3 காய் வந்துருந்துச்சு. ஆனால் மாதுளங்கன்னில் தான் இது வரைக்கும் காய் வரவே இல்லை. நெல்லிக்கன்னும் வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கோழிகளோட நிழலுக்காக வச்சது தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏன் காலியாக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண்ணை இங்கே வர கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கோம். எதுவுமே போடாமல் ஃப்ரீயாக விட்டுருக்கோங்க. வெயில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ஓவராக அடிக்குங்க. வெயில் காலம் ஆரம்பிக்க போதில்லையே, அதனால் தேங்க்யூ ஃப்ரெண்ட்.